ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது இன்றைக்கி ஈவினிங் எடுத்த வீடியோ. டீ அப்படி போட்டுட்டு பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு சுண்டல் தான் பண்ணியிருந்தேன். இது நான் ஆல்ரெடி எப்படி பண்ணுறது அப்படிங்கிற ஒரு வீடியோவுமே போட்டிருக்கேன், செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஒரு பேன் வச்சு தாராளமாக எண்ணெய் ஊற்றி நல்லா வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டாச்சு. இது எங்கள் பெரியம்மா பண்ணியிருந்தாங்க, செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அப்படியே டீயும் ரெடி ஆகிடுச்சு. அப்படியே போட்டு இன்றைக்கி கிளைமேட்டே செம்மையாக இருந்துச்சு. நல்லா மழை பெஞ்சிட்டு ஜில்லுன்னு இருந்துச்சா. இங்கிட்ட ஒரு ஷாப்பிங் மிஷினில் வெங்காயம், பச்சை மிளகாய், மாங்காய் எல்லாமே போட்டு நல்லா ஷாப் பண்ணி வச்சுக்கிறேங்க. பாருங்கள், செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. அதுக்கு பானிபூரி பொரித்து மேலே வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கு இல்லையா. அதனால் பானிபூரியும் அப்படி ஒன் பை ஒன்னாக பொரிச்சிட்ருந்தோம். நீங்கள் யாரெல்லாம் சுண்டல் சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பானிபூரியும் பொரிச்சாச்சு. அப்படி சுண்டலும் ரெடி ஆயிடுச்சு. அப்படி எடுத்து பிளேட்டில் மசால் வடையும் வச்சுருந்தோம். பாருங்கள், பார்க்கவே அழகாக இருக்குல்ல. மசால் வடை, பானிபூரி, அது ஒரு சுண்டல், வெங்காயம் இதெல்லாமே மேலே போட்டு டெக்கரேஷன் பண்ணி சாப்பிட்ருந்தோம். செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. அப்படியே எங்கள் வீட்டு கொல்லைக்கு போயிட்டேன். எங்கள் வீட்டு கொல்லையில் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கருவேப்பிலை தான் இருக்குது, மரம். வேறு எந்த செடியுமே இல்லை. அதாவே நாங்கள் எதுவுமே பண்ணல. ஆனால் இந்த இடத்துக்கு கொஞ்சம் கருவேப்பிலை நல்லாவே வளரும். ஃபுல்லாக சுற்றி வரைக்குமே கருவேப்பிலை தான். அதுவும் மழை பெஞ்சதுக்கு அதுக்கும் சூப்பராக தழுத்து போய் நின்றுச்சு. பார்க்கும் போதே அழகாக இருந்தது. எனக்கு இந்த மாதிரி கருவேப்பிலை பிடுங்கிறதுனா எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அப்படியே பார்த்திங்கன்னா ஒன் பை ஒன்னாக எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருந்தேன். பார்க்கவே அழகாக இருந்தது. இந்த குட்டி மரம் நல்லா பெருசாக இருந்தது. அப்படியே உடச்சி விட்டனால அழகாக குட்டியாக தழுத்து போய் நிற்கிது. மழை பெஞ்சனால எல்லாமே நல்லா குப்புன்னு தழுத்து நிற்கிறதுனால பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கு. அப்படியே சுற்றி சுற்றி பார்த்துட்டு இருந்தேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.